ட்ரோன் பைலட் கோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையுமே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு துறைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டோட அந்த ஃபார்மெட்ஸ் வந்து மாறும். இப்போ நான் காட்டுற இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டோட ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா ரிமோட் பைலட் ட்ரைனிங் கோர்ஸ் பண்ணுறதுக்கானது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேம், ஃபாதர் நேம், ஆதார் இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மெட்டோட டவுன்லோடபிள் PDF பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக்ல வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த பிளாகோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்கள் ஜென்ரல் டாக்டர் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் யாராக வேணாலும் இருக்கலாம். நான் வந்து ஜென்ரல் டாக்டர் கிட்ட தான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதோட ஃபார்மெட் தான் இப்போ நான் இங்கே காமிக்கிறேன். நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஆக்சுவலாக இது வந்து டாக்டர் தான் ஃபில் பண்ணணும். அவங்க வந்து க்ரீன் பென் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ உங்களோட நேம் அவங்க கேட்பாங்க, அதில் பிளாக் லெட்டர்ஸ் எழுதினோம், உங்களோட ஃபாதர் நேம், அப்புறம் உங்களோட ஆதார் நேம், உங்கள் ஹைட் என்னன்றதை செக் பண்ணுவாங்க, வெயிட் என்னன்றதையும் செக் பண்ணுவாங்க, செஸ்ட் சைஸ், ஹார்ட் அண்ட் லங்ஸ் எப்படி இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணுவாங்க, விஷன் லெஃப்ட் எப்படி இருக்குது, ரைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நார்மலாக செக் பண்ணுற மெத்தடில் தான் பண்ணுவாங்க. அவுட் ஆஃப் 6 வந்து உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க, எப்படி தெரியுதுன்னு நீங்கள் சொல்கிறத பொறுத்து. கலர் விஷன் எப்படி, நீங்கள் கலர் பிளைண்டடா இல்லை வந்து உங்களுக்கு கலர்லாம் நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுவாங்க. ஹியரிங்குமே செக் பண்ணுவாங்க, எப்படி கேட்குது உங்களுக்கு காது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னா வந்து ரிமார்க்ஸில் எழுதுவாங்க, எதுவும் இல்லைனா நெல்லுன்னு எழுதிடுவாங்க. அதுக்கப்புறமா ஐ சர்டிஃபை தட் ஐ கேர்ஃபுல்லி எக்ஸாமின் உங்களோட பேர் எழுதுவாங்க. அதுக்கப்புறமா சன் ஆஃப் ஸ்ரீன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பேர் எழுதுவாங்க. who have signed in my presence he has no mental and physical disease and is fit அப்படின்னு சொல்லிட்டு சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட்ல வந்து உங்களோட சைன் போடணும். அதுக்கப்புறம் பிளேஸ், டேட்டு இது எல்லாமே அவங்களே டாக்டர் ஃபில் பண்ணுவாங்க. இங்க சிக்னேச்சர் ஆஃப் மெடிக்கல் பிராக்டிஷனர் வித் லெஜிபிள் சீல் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து எல்லா டாக்டருமே வந்து அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவங்க பேரோட பாத்தீங்கன்னா ஒரு சீல் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீலை வந்து அவங்க இங்க பிளேஸ் பண்ணிட்டு அது மேல அவங்க சைனு டேட் எழுதணும். இவ்வளவுதாங்க. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஒரு பேஷண்ட் பார்க்குற அமௌண்ட் கேட்கலாம். இந்த மாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டுக்கு தனியாக கூட சார்ஜ் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு டாக்டரை பொறுத்து அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு இருக்கும். கீழே போட்டிருப்பாங்க என்ன பிரிஸ்கிரைப்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. தி கேண்டிடேட் ஷுட் possess good health and physique with a sound mind. He or she should not be suffering from any disease, physically and mentally infirmity அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து நல்ல ஹெல்த் கண்டிஷன்ல உங்களுக்கு மென்டலாவும் நீங்க எதுவும் அஃபெக்ட் இருக்கக்கூடாது, பிசிக்கலாவும் நீங்க வந்து எந்த டிசீஸ்லயுமே வந்து சஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாட் சஃபர் ஃப்ரம் a degree of deafness which would prevent hearing the ordinary sound signals அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு காது நல்லா கேட்கணும். ஏன்னா நீங்க இந்த கோர்ஸ் பண்ணும்போது நிறைய சவுண்ட் சிக்னல்ஸ்லாம் வரும். நீங்க ஒரு ஏர்கிராஃப்ட் வச்சு ட்ரைனிங் பண்ணும்போது அதுல இருந்தெல்லாம் சவுண்ட் வரும். ஸோ நார்மலான சவுண்டே உங்களால கேட்க முடியற அளவுக்கு நீங்க கேப்பபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா able to distinguish with his or her eyesight with or without high glasses, contact lens, laser corrected eyes at 25 meters in good day, an object of dimension 30 cm into 30 cm. மூணாவது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கண்ணாடி போடுறவரா இருந்தாலும் சரி போடாதவங்களா இருந்தாலும் சரி உங்களால வந்து 25 மீட்டர்ல நல்ல ஒரு லைட் கண்டிஷன்ல 30 சென்டிமீட்டர்ல ஒரு பிக்சர் இருக்கு அப்படின்னா வந்து உங்களால அதாவது வேறுபடுத்தி பார்க்க முடியற அளவுக்கு உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு RPF பைலட்டா கரெக்டா வந்து இந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணணும். வேற எந்த விதமான பிரச்சனைனாலுமே வந்து நீங்க இந்த கோர்ஸ்ல இருந்து விலகற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. அஞ்சாவது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, able to readily distinguish the Vibgyor colors and not suffer from night blindness அப்படின்னு சொல்றாங்க. violet, indigo, blue, green, yellow, orange, red இந்த 7 கலர் அந்த வானவில் கலர் இருக்கு பாத்தீங்களா, இந்த 7 கலருமே உங்களால டிஸ்டிங்விஷ் பண்ணி தனித்துவமா வந்து அதை உங்களால பார்க்க முடியணும். உங்களுக்கு அந்த மாலக்கண் நோய் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட்டுமே வந்து கரெக்டா இருக்கணும். நீங்க டாக்டர் கிட்ட போய் செக் பண்றதுக்கு முன்னாடியே கூட நீங்க இந்த 5 பாயிண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்த 5 பாயிண்ட்ல ஏதாவது உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா வந்து இந்த பைலட் கோர்ஸ் பண்றது வந்து கஷ்டம். ஸோ லாஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, competent authority for issuing medical fitness certificate. இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து யார் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஃபில் பண்ணி சைன் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆர் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஏ கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் வித் சீல் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் தி சர்டிஃபிகேட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆர் பிராக்டிஷனர் சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்டு டாக்டர்ஸ் தான் இருப்பாங்க. கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண டாக்டர்ஸ் மட்டும் தான் வந்து இதை வந்து இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இந்த எந்த இன்ஸ்டிடியூஷனில் வந்து நீங்கள் க்ரௌன் கோர்ஸ் பண்ண போறீங்களோ அங்கே வந்து இதை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தேவைப்படும். பாஸ்போர்ட், அப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லாம் சில இன்ஸ்டிடியூஷனில் கேட்காத நான் கேள்விப்பட்டேன். நான் பண்ண இன்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருந்தாங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதோட டவுன்லோட் லிங்க் நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா ட்ரோன் பைலட் கோர்ஸ் பண்ணுறதா வந்து பிளானில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.